SRW இந்தியா வழங்கும் தொழில் முனைவோருக்கான நீர் சுத்திகரிப்பு மேலாண்மை மற்றும் மறுசுழற்சி தொடர்பான கண்காட்சி டிசம்பர் 20 முதல் 22 வரை. நெல்லை மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதன் கழுகு பார்வை காட்சிகளை ட்ரோன் விஷுவல்ஸ் என்று சொல்லப்படும் அதன் பிரத்யேக கழுகு பார்வை காட்சிகளை பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மருதுபாண்டி இணைகிறார். அவரிடம் பேசலாம். மருதுபாண்டி, நெல்லையை பொறுத்த வரைக்கும் நேற்றிலிருந்து 24 மணி நேரத்தில் எவ்வளவு மழை பதிவாகி இருக்கிறது? அங்க இருக்கக்கூடிய மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருப்பதாக அறிகிறோம். தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. எவ்வளவு கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது? தற்போதைய நிலவரம் என்ன? நேற்று அதிகாலை முதல் பெய்ய தொடங்கிய மழையானது 24 மணி நேரத்தை கடந்து தொடர்ந்து இடைவிடாமல் பெய்து வந்ததன் காரணமாக நெல்லை மாவட்டம் முழுவதும் சுமார் 6518 மில்லிமீட்டர் மழையானது தற்போது வரை பதிவாகி இருக்கிறது. இந்த நிலையில் இது வரலாறு காணாத அளவு இந்த பதிவாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த நெல்லை மாவட்டம் என்பது மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியிலும் இருக்கக்கூடிய இந்த மாவட்டம். இந்த பகுதியில் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் மாநகர் மற்றும் மாவட்டம் முழுவதும் பெய்த தொடர் இடைவிடா கனமழையின் காரணமாக மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அணைகளும் முழுமையாக நிரம்பியிருக்கிறது. இதன் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சேர்வலாறு, பாபநாசம் உள்ளிட்ட பல்வேறு அணைகளில் இருந்தும் நீரானது முழுமையாக திறக்கப்பட்டிருப்பதன் காரணமாக திருநெல்வேலி ஆற்றில் தண்ணீர் தற்போது பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது. சுமார் 50,000 முதல் 60,000 கன அடி நீரானது தற்போது பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது. நாம் இப்ப இருக்கக்கூடியது திருநெல்வேலி மாநகர் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த கொக்கிரகுளம் சாலையில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தான் இருக்கிறோம். சும்மா ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தான் இந்த தாமிரபரணி பிரதான நதியானது பயணிக்கிறது. நீங்களே பார்க்கலாம், ஒளிப்பதிவாளர் நாராயணமூர்த்தி காட்டிக் கொண்டிருக்கிறார். இந்த பிரதான நதி என்பது ஒரு வெள்ளக்காடாக இருகரை தழும்ப நிரம்பி கரையின் இருபுறங்களும், அதாவது ஒரு புறம் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், மறுபுறம் இருக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்புக்குள்ளேயும் சென்றிருக்கிறது. இப்போ நம்ம இருக்கக்கூடியது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம். இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் என்பது ஆற்றின் பகுதியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 15 முதல் 30 அடிக்கு மேல் உயரமான பகுதியில் தான் அமைந்திருக்கிறது. இருப்பினும் தற்போது இந்த வெள்ள நீர் என்பது முழுமையாக இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முழுவதுமே சென்று வந்திருக்கிறது. இதன் காரணமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்த வாகனங்கள் அனைத்தும் நீரில் மூழ்கி இருக்கிறது. மின்சாரம் என்பது முழுமையாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இங்கே கட்டுப்பாட்டு அறை மட்டுமே, அவசர கால கட்டுப்பாட்டு அறை மட்டுமே UPS வசதியுடன் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மேலும் இங்கே இருக்கக்கூடிய ஊடக நண்பர்களாக இருக்கட்டும், காவல்துறையினர், அதிகாரிகள் யாரும் இங்கிருந்து வெளியே செல்ல முடியாத ஒரு நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. அவர்களை மீட்பதற்கான தற்போது இன்னும் சற்று நேரத்தில் படகுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இது வரலாறு காணாத மழை என்பதால் இதனை யாரும் எதிர்பார்க்காத காரணமாக இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொண்டும் அதிகபட்ச மழை என்பது பெய்ததன் காரணமாக இந்த பாதிப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. மேலும் கரையோர பகுதியில் இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான வீடுகளுக்குள் தண்ணீர் சென்றிருக்கிறது. இதனால் பொதுமக்கள் தங்களது உடைமைகள் என்பது முழுமையாக இழந்திருக்கிறார்கள். பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை என்பது முற்றிலும் தடைபட்டிருக்கிறது. ஏனென்றால் 24 மணி நேரத்தை கடந்து மின் இணைப்பு என்பது முற்றிலும் தடை செய்யப்பட்டிருக்கிறது. என்றால் பல இடங்களில் மின்கம்பங்கள் சாய்ந்திருக்கிறது. மேலும் பாதுகாப்பு நலன் கருதி, ஏனென்றால் தண்ணீர் வரத்து அதிகரித்ததன் காரணமாக பாதுகாப்பு நலன் கருதி பல இடங்களில் மின்சாரம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை என்பது முற்றிலும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. மாவட்டம் முழுவதும் சுமார் 200க்கும் மேற்பட்ட இடங்களில் தற்காலிகமாக முகாம்கள் என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தாலும் முகாம்களில் போதுமான மக்களுக்கு தேவையான உணவுகள் வழங்கப்பட்டு இருக்கிறது. இருப்பினும் அந்த முகாமுக்கு அழைத்து செல்லக்கூடிய சாலைகள் என்பது பிரதான சாலைகள் முழுவதும் நீரில் தேங்கியிருப்பதால் அழைத்து செல்வதில் பல்வேறு சிரமங்கள் என்பது ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து மீட்புக் குழுவினரும் பல்வேறு முயற்சிகளை எடுத்திருந்தாலும் பொதுமக்களை அங்கிருந்து ஒரு இடத்திலிருந்து மற்ற இடத்துக்கு கொண்டு செல்வதில் பல்வேறு சிரமங்கள் என்பது ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு உதாரணமாக ஆட்சியர் அலுவலகத்திலே இந்த ஒரு நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. நீங்களே பார்க்கலாம், ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அந்த வாகனங்கள் என்பது முழுமையாக நீரில் மூழ்கி இருக்கிறது. தொடர்ந்து தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் வந்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது இரண்டு குழுவினர் நெல்லை வந்தடைந்திருக்கிறார்கள். நெல்லையில் புறநகர் பகுதியில் இருக்கக்கூடிய முன்னீர் பள்ளம், அம்பாசமுத்திரம் உள்ளிட்ட பகுதியில் மீட்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் கூடுதலாக கன்னியாகுமரி, தூத்துக்குடி மற்றும் நெல்லை 3 மாவட்டங்களுக்கும் 8 பேரிடர் மீட்பு குழுவினர் வருவதாக தெரிவித்திருந்த நிலையில் மற்ற குழுவினரும் இன்னும் மதியத்திற்குள் வந்து சேர்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் ஆவின் பால் என்பது அத்தியாவசிய பொருளாக இருக்கக்கூடியதே, அது தட்டுப்பாடு இன்றி வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் இந்த பகுதி, அதாவது கரையோர பகுதியில் இருக்கக்கூடிய ஆவின் பால் முகவர்களுக்கு பால் விநியோகம் என்பது முழுமையாக தடைபட்டிருக்கிறது. ஆகையால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு ஆவின் பால் முழுமையாக கிடைக்கப்பெறவில்லை. பல இடங்களில் பல வீடுகள் ஒரு ஆள் உயரத்திற்கே தண்ணீர் தேங்கியிருப்பதன் காரணமாக பொதுமக்களுக்கு பால் விநியோகம் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை விநியோகம் செய்வதில் பல்வேறு சிரமங்கள் என்பது ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக பொதுமக்கள் தங்கள் அந்த இயல்பு வாழ்க்கையை முற்றிலும் பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். இருப்பினும் இந்த திருநெல்வேலி
மாவட்டத்தை பொறுத்தவரை மாவட்ட நிர்வாகம் பல்வேறு ஏற்பாடுகளை செய்திருந்தாலும் தொடர்ந்து அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் தொடர்ந்து ஈடுபட்டு தான் வருகிறது. நீங்களே பார்க்கலாம், என்னுடைய இடுப்பின் தூரத்திற்கு தண்ணீராக நிற்கிறது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் என்னுடைய இடுப்பின் தூரத்திற்கு நிற்கிறது. ஏன்னா அந்த ஆட்சியர் அலுவலகம் தான் ஒரு மாவட்டத்தின் தலைமையிடமாக இருக்கிறது. இந்த இடத்திலே இவ்வளவு நீர் இருப்பின் காரணமாக இங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளும் வெளியே போவதில் பல்வேறு சிரமங்கள் என்பது ஏற்பட்டு இருக்கிறது. தொடர்ந்து தண்ணீரை வெளியேற்றுவதற்கும் தண்ணீர் வடிவிற்கும் மழை நின்றால் மட்டுமே முடியும் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. ஆனால் மழையானது மக்களுடைய இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. காட்சிகள் அதிகமாக சொல்கின்றன அவர்களது இன்னல் என்ன என்பதை நீங்களும் உங்களுடைய பாதுகாப்பையும் உறுதி செய்து கொள்ளுங்கள். கள விவரங்களை வழங்கியதற்கு உங்களுக்கு நன்றி. SRW இந்தியா வழங்கும் தொழில் முனைவோருக்கான நீர் சுத்திகரிப்பு மேலாண்மை மற்றும் மறுசுழற்சி தொடர்பான கண்காட்சி டிசம்பர் 20 முதல் 22 வரை.